ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aasathal சமையல். இன்றைக்கி Aasathal சமையலில் நம்ம ஒரு டேஸ்டியான காஜு பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சூடான சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து செய்கிறதும் ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த காஜு பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு நான் கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் சூடாகட்டும். இது சூடானதும் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பை சேர்க்குறேன். இதை சேர்த்து நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த பட்டரில் வந்து நான் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சீரகம், இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நான் 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின உடனே இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். நான் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அதோட ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நீங்கள் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கணும். இப்போ இந்த டிஷ்க்கான உப்பு நான் சேர்த்துடுறேன். ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வெந்துட்டு இந்த மாதிரி இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப புளிப்பான தயிராக எடுத்துக்காதீங்க. ஓரளவு கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கேஸை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போது ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதில் பன்னீர் சேர்த்துடலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான், நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பன்னீர் வந்து. இந்த பன்னீர் வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே ஐகார்ட்லேயும் போடுறேன். இப்போ இந்த பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில்
1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த கரம் மசாலா வந்து கடைசியாக சேர்க்கும் போது இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து கடைசியாக நான் கொஞ்சம் போல் கசூரி மேத்தி சேர்க்குறேன். இதை வந்து நம்ம கையில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா ரீட்டைன் ஆகும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் காஜு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த கிரேவியை இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான காஜு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுட சுட சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி இது கூட எல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.